ஓம் கம் கணபதையே நமக. உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க? எப்பவுமே ஒரே கலக்கல். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க துடிக்கக்கூடிய மனிதர்கள் ரிஷபராசிக்காரங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ரிஷபத்துடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். ஒருத்தர் ஒரு நல்ல நடனத்துறையில் வரணும்னு நினைக்கிறாரு, இல்லை ஒரு சங்கீத பாடகராக வரணும்னு நினைக்கிறாரு, நல்ல ஒரு ஆக்டராக வரணும்னு நினைக்கிறாரு. சுக்கிரன் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால்தான் அவங்க துறைகளில் ரொம்ப நல்லா வர முடியும். அந்த சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அங்கே தான் சூட்சமம் இருக்குது. அதனால தான் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறை என்பது இயல்பாகவே ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. இப்போது நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு இப்போது சுக்கிர பகவான் எங்கே இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் துலா ராசியில் அந்த சுக்கிர பகவான் இருக்கார். அவர் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்குள்ள சுக்கிர பகவான் பிரவேசம் செய்ய போகிறார். அதே மாதிரி டிசம்பர் மாதம் அவர் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் ஆகிறார், டிசம்பர் 22ஆம் தேதி. ஸோ சுக்கிரனுடைய பெயர்ச்சி தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியம். இவ்வளவு கிரகங்கள் இருக்கும் போதும் நான் சில குறிப்பிட்ட கிரகங்களுடைய பயிற்சிகளை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிஷபராசிக்கு. அதில் 3 கிரகங்கள் எடுத்துக்க போகிறேன். அந்த 3 கிரகங்களும் முக்கியமான ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு இந்த தடவை உயர்த்தி தரப்போகிறது. ஒரு நல்ல மாற்றத்துக்கு ரிஷபராசிக்காரங்க காற்றுருங்க, நல்ல ஏற்றத்துக்கு காத்துருங்க. எப்படி 3 கிரகங்களுடைய பயிற்சினா, சுக்கிர பகவான் துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறார். அவர் பிரவேசம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருக்கார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள், 3 கிரகங்களுடைய அமர்வுகளுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை உருவாக போகுது. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால், கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலையில் தடுமாற்றம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த சுக்கிர பகவானே இப்போது அவர் விருச்சிக ராசிக்கு போன பிறகு நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய லெவலுக்கு முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணமாக, ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு வேலைக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. இப்போது நம்ம 2023 சொல்லிட்டு வரோம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சொத்துக்கள் வாங்கினால் இந்தியாவில் வாங்குங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த நாடுகளில் பிரச்சனை வரப்போகுது இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடந்த சில ஆண்டுகளாகவே நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கப் போகுது. வெளிநாடுகளில் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் எண்ட் ஆஃப் திஸ் மந்த்லேருந்து மெல்ல மெல்ல மாறப்போகுது. வெவ்வேறு நாடுகளில் வேலை கிடைக்கும். ஒரு நாட்டில் உங்களுக்கு கதவை அடைத்தால் இன்னொரு நாட்டில் கதவு திறக்கப்பட போகிறது. அந்த மாற்றம் நிகழ்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு ஏற்றம். கம்ப்யூட்டர் துறையாளர்கள், திறமைசாலிகள் எல்லோருக்குமே இந்த மாற்றம் நிகழப்போகுது. மிக முக்கியமான அடுத்த ஒரு விஷயம், ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய மிக முக்கியமான வேலையே லவ் லைஃப் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மனசில் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்களுக்கு அவர் விருச்சிக ராசிக்கு போன பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உங்கள் பார்ட்னர். நான் லவ் லைஃப்பை விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் வீட்லேயே எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவேன், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண போகிறாங்க. நல்ல நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அதில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த லவ்ங்கிறது மேரேஜில் போய் முடிய போகிற காலகட்டமாக இப்போ இருக்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க. அது ரொம்ப எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்களேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் தான் நமக்குரிய பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது, ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் உடையவர் புதன் பகவான். அப்படின்னா உங்கள் பேச்சுங்க, ரிஷபராசிக்காரங்க பிஸ்னஸில் ஜெயிக்கிறது எல்லாமே பேச்சு பேச்சு பேச்சு, வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதில் ரொம்ப சூப்பராக நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ உங்களுக்கு புதன் பகவானுடைய இந்த அனுகூலத்தின் காரணமாக, உங்கள் பேச்சின் காரணமாக நிறைய புது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. உங்கள் பிஸ்னஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே எஜுகேஷன் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைப்பீங்க. அதில் நிறைய ஒரு தடைகள் இருக்குது வச்சுக்கோங்களேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு டாக்டர் ஆகக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு, டிசைனிங் ஃபீல்டில் நல்லா வரக்கூடிய யோகம் அப்படின்னு உண்டு. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மீடியாவில் நல்லா வரக்கூடிய யோகமும் இருக்குது. அப்போ இந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் பல மருத்துவர்களை இப்பொழுது உருவாக்கப் போகுது. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருது. நீங்கள் அதுக்காக காத்திருக்கிறீங்க. அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நிறைய என்ன வண்ணங்களை பயன்படுத்தினாலும் மயில் கழுத்து வண்ணத்தை அதிகம் பயன்படுத்தணும். இந்த ரிஷபராசிக்காரங்க மயில் கழுத்துடைய வண்ணத்தை பயன்படுத்துகிற போது பெரிய வெற்றி வரும். வழிபாடு செய்கிற போது முருகப்பெருமான் கூட மயில் மீது அமர்ந்த முருகன், அதுதான் மிக முக்கியம். நீங்கள் முருகனை பார்த்தீங்கன்னா மயில் மீது ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி மயில் மீது அமர்ந்த முருகனை வழிபடுகிற போது உங்கள் ஆபத்துக்கள் விலகும். எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். உங்கள் லைஃப்பில் முருகன்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கனாலே அந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக உங்கள் வழிபாட்டில் வந்து எந்த முருகனை சென்று வழிபடலாம்னா திருத்தணி முருகனை வழிபடுவது. அப்போ திருத்தணி முருகன் வழிபாடு வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குது லைஃப்பில். இவங்க வந்து பிஸ்னஸ் தொடங்கும் போதே அந்த எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த திருத்தணி முருகன் படம் இருக்கணும். தினந்தோறும் அந்த முருகன் படத்திற்கு முன்பாக இவர்கள் ஒரு ஊதுபத்தி ஏற்றி முருகனை வழிபட்டு விட்டுத்தான் பிறகு பிஸ்னஸை தொடங்கணும். அந்த வழிபாடுங்கிறது இவங்களை பிஸ்னஸில் படிப்படியாக உயர்த்தி கொண்டு போகிறது, அதில் சந்தேகம் இல்லை. இப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? நல்ல பயணங்களை உருவாக்கி தருவார். அந்த பயணங்களின் மூலம் வெற்றி தருவார். பிஸ்னஸில் புது கான்ட்ராக்ட்ஸில் நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ண போகிறீங்க, நியூ கான்ட்ராக்ட்ஸும் கிடைக்க போகுது. அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. இப்போ ஆஃபீஸில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு, இப்போ சனி வக்கரத்தில் இருக்கார், வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது உருவாகிவிடும். எதில் சார் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹெல்த்து, அதுதான் ரொம்ப முக்கியம். அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவுகள், இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் ப்ராப்ளம், இல்லாட்டி யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், இப்படியான சில பிரச்சனைகள் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக நம்ம இருந்துக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், 10ல் ராகு உட்காந்துருக்காரு. அவர் இப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். எந்த ப்ரெஷரையும் மீறி நீங்கள் உழைப்பீங்க. இந்த 3 months உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியின் துவக்கத்தை தரப்போகிறது. ஏன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகமும் 2026 உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிற ஒரு வருஷம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதோடைய அடித்தளமாக இந்த 3 மாதங்கள் அமையப்போது. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்.